الحمد لله. الحمد لله هو الكريم الوهاب وهازم الأحزاب. نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة وكشف الأمة ونصح للأمة وجاهد في الله حق جهاده، وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله. اتقوا الله. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال نبينا صلى الله عليه وسلم: أتاكم رمضان شهر مبارك. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அவனது சலாமும் சாந்தியும் எங்களது உயிரிலும் மேலான கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அஹ்லுல் பைத்துகள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை நாளை மறுமை நாள் வரை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முஃமினான முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று அறிவிக்கப்படுகின்ற இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை நாளில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்திருக்கின்ற சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதை சந்திப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் நலவுகளுடைய மார்க்கம், நன்மைகளுடைய மார்க்கம், மனுஷனுக்கு நலவுகளை நாற்று மார்க்கம். இந்த மார்க்கத்துடைய அடிப்படை மஸ்லஹா, லைஸ மஃஸலா. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு கட்டளைகளையும் கொடுத்தார். நீங்க நல்லா வாழணும் வேண்டாம், இந்த உலகத்துல தலை சிறந்து வாழணும் வேண்டாம், அதுக்கு சில கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்ற நேரம் உங்களுக்கு நலவுகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எப்படி அல்லாஹ் தஆலா மனிதர்களை வித்தியாசமாக படைச்சிருக்கிறானோ, அது மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நலவை தரக்கூடிய வகையில மாதங்களை வித்தியாசமாக ஆக்கினார். மாதங்களையும் வித்தியாசமாக ஆக்கினார்.
கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قد جاءكم شهر مبارك. உங்களுக்கு இந்த ஒரு பரக்கத் பொருந்தின, அருள் பொருந்தின, பரக்கத் நிறைஞ்ச ஒரு மார்க்கம் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்க எல்லாரும் அந்த பரக்கத்தான மாசத்தை ஷஹ்ரு ரமதான், ரமதான் பரக்கத் பொருந்தின இந்த மாசம், அருள் நிறைஞ்ச இந்த மாசம், நலவுகள் நிறைஞ்ச இந்த மாசம் எங்களை வந்து சேருது. ஆனா நான் இந்த ரமதான அடைய தயாரா இருக்கிறேனா? இந்த உள்ளம் இந்த ரமதான அடைய பொருத்தமாக இருக்கா, பண்படுத்தி இருக்கா? இந்த ரமதானை எதிர்கொள்வதற்கு நான் தயாரா? இதை நாங்க எல்லாரும் முதலாவது கேட்கிறோம். இந்த ரமதான் ஒரு மலை மாதிரி, தேய்கிற மலை மாதிரி. இந்த ரமதான் எல்லா நேரத்துக்கு மேலேயும் பொழியும். இந்த ரமதான் எல்லா நேரத்துக்கு மேலேயும் அந்த தண்ணீரை இறக்கும். ஆனா எல்லா நேரத்திலையும் பயிர்கள் முளைக்காது. சில நிலம் கரடு முரடாய், சில நிலம் தண்ணீரை உள்ளுக்கு எடுக்காது, சில நிலம் தண்ணியை வெச்சிக்காது, தண்ணியை ஓட விட்டு. இது மாதிரி தான் ஒவ்வொரு முஃமினுடைய, ஒவ்வொரு முஸ்லிமுடைய, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் நிலம் மாதிரி. இந்த ரமதான் வரும் மலை மாதிரி. ஆனா ஏக உள்ளத்துல இந்த ரமதான் மாற்றத்தை உண்டாக்குமா? இந்த ரமதான் வரும் ஏக உள்ளத்துல விளைச்சல் உண்டாகுமா? ஏக உள்ளத்துல பயிர் முளைக்குமா? இல்லாட்டி கரடு முரடான உள்ளமாக இந்த உள்ளம் இருக்கிறார். இன்னும் நான் ஆயத்தமாக இல்லையா? ரமதானை பத்தி கேட்கிறோம், ரமதானை பத்தி அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஆனா எந்த மாற்றமும் உள்ளத்துல வருது இல்லை. அப்படின்னா எங்க உள்ளம் கஸ்வத்துல் கல்புடைய நிலைமை அடைஞ்சிட்டு, spiritual poverty, spiritual death, ஆன்மீக வறுமை, spiritual poverty. இது வந்துட்டா உள்ளத்துல எந்த மழை பெய்ஞ்சாலும் தாக்க வீக்காது, எந்த பயிரும் முளைக்கும். இந்த உள்ளத்தை பண்படுத்த வேண்டாம். இந்த உள்ளத்தை நீங்க உழணும் வேண்டாம். வயலை நாங்க எப்படி ஏறு போட்டு உழுறோமோ அது மாதிரி இந்த உள்ளத்தை ரமதானுக்கு முன்பு நாங்க பண்படுத்தணும். ரமதானுக்கு முன்பு இந்த உள்ளத்தை பதப்படுத்தணும். பதப்படுத்துறதுக்கு, பண்படுத்துறதுக்கு நீங்கள் நீக்கிற ஆக பெரிய உலக கால அந்த உபகரணம் அல்-குர்ஆன். கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி இரும்பு துருப்பிடிக்குதோ அது மாதிரி உங்களோட உள்ளங்களும் துருப்பிடிக்கும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் உள்ளம் துருப்பிடிக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளம் துருப்பிடிக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் என்ன தீர்வு? திக்ருல் மௌத் வ திலாவத்துல் குர்ஆன். அதிகம் அதிகம் மௌத்த நினைக்கோ, அதிகம் அதிகம் குர்ஆன் ஓது. அதிகம் அதிகம் குர்ஆன் ஓதுறது, அதிகம் அதிகம் குர்ஆனோடு தொடர்போடு இருக்கிறது, அதிகம் அதிகம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது. உள்ளத்தை பண்படுத்தும், உள்ளத்தை பதப்படுத்தும்.
உள்ளத்தை ஆயத்தம். அப்துல்லா பின் ஷத்தாத் பின் ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரில வர சம்பவம். ஆக பெரிய ஒரு தாபியீ அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி வரார். சப்புகள் நிறைஞ்சிருக்கி அவர் சொல்றார், அன ஃபி ஆஹிர் சுஃபூஃப், நான் கடைசி சப்புல இருந்தேன், நான் கடைசி சப்புல இருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சப்ப நேர்படுத்தி அவங்க ஃபஜ்ர் தொழுகையை தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரம் சூரத்துல் யூசுஃப ஓதுறாங்க. ஓதுற நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கவலைகள் கூடி, அவங்களோட கஷ்டங்கள் கூடி ஒரு துஆ சொல்றாங்க. இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், ஏந்த கஷ்டம், ஏந்த கவலை, ஏந்த துன்பம், ஏந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் முறையிட்டேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன அந்த வசனத்தை ஓதினோன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தேம்பி அழத் தொடங்குறாங்க. அன ஃபி ஆஹிர் சுஃபூஃப், நான் கடைசி சஃப்ல இருக்கிறேன், எனக்கு அவங்க அழுகிற சத்தம் கேட்குது, எனக்கு அவங்க அழுகிற சத்தம் கேட்குது. அவங்க அழுகைய கட்டுப்படுத்த பார்க்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு கட்டுப்படுத்த இல்லாம. அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க குர்ஆன் ஓதுறோம், தொழுகையில 5 வேளை குர்ஆன் ஓதுறோம், வீட்டுல மகரிபுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறோம். எங்கட உள்ளங்கள்ல ஏன் இந்த மாற்றம் வரல? ஏன் எங்களுக்கு அழுக வருவதில்லை? ஏன் குர்ஆனோட தொடர்பு கொண்ட நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுத மாதிரி எங்களுக்கு ஏன் அழுக வருவதில்லை? நாங்க குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்ய. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய சில கடமை, குர்ஆன் கிட்ட போகணும்னா சில ஸ்டெப்ஸ். அதுல முதலாவது படி என்ன? குர்ஆன ஓதுறது. குர்ஆன ஓதுறது. ஓத தெரியாம திக்கியாவது ஓதும். அல்லாஹ் தஆலா அதுக்கு 2 நன்மை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரமதான் மாசம் வந்தா அவங்க ஆகப்பெரிய முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர். ஆனா அவங்களோட மஜ்லிஸை மூடிடுவாங்க. அவங்களோட மஜ்லிஸை மூடிடுவாங்க. குர்ஆன் ஓதுறதுல ஈடுபடுவாங்க. குர்ஆன் ஓதுறது, குர்ஆனோட தொடர்பு புரிஞ்சு ஒவ்வொரு ரமதான் என்கிட்ட வருது. போன வருடமும் ரமதான் வந்துச்சு, அதுக்கு முன்னுக்கு வருஷமும் என்கிட்ட ரமதான் வந்துச்சு. ஆனா எனக்கு அல்லாஹ்வோட தொடர்பு புதுப்பிக்க ஆகல. அல்லாஹ்வோட தொடர்பு எனக்கு புதுசாக அல்ல. குர்ஆனோட தொடர்பு எனக்கு புதுசாக இல்லைண்டா சகோதரர்களே, நாம ரமதானுக்கு முன்பு கட்டாயம் முஹாசபா செஞ்சு கொள்ளணும். எங்களை நாங்களே கேட்டுக் கொள்ளணும். நான் எவ்வளவு தூரம் குர்ஆனுக்கு கை கொடுக்கிறேன்? ரமதான் வந்தா காலையில சஹர் செஞ்சுட்டு தூங்கி அசருக்கு எழுப்புற சமூகமாக நாங்கள் இருக்கக்கூடாது. எங்கட சலபு சாலிஹீன்கள், எங்கட மூதாதையர்கள், எங்கட முன்னோர்கள் குர்ஆனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதால்தான் அல்லாஹ் தஆலா அவர்கள் உலகத்தை வசப்படுத்தி கொடுத்தார். முதலாவது ஸ்டெப் குர்ஆனை நாம் ஓதணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓத வைக்கணும். 2வது ஸ்டெப் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அதை படிச்சு கொடுக்கணும், அதை ஓதி கொடுக்கணும். இது ஆலிம்களுக்கு மட்டும் கடமை இல்லை, ஒவ்வொரு உம்மா வாப்பாக்கும் கடமை.
தந்த பிள்ளைக்கு குர்ஆன சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு உம்மா வாப்பாடைய கடமை. خيركم من تعلم القرآن وعلمه. உங்கள் ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் ஆக மிக சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தான் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்றைக்கு எப்படி மாறிட்டோம் என்றால் ஆளுங்கள்கிட்ட மட்டும் பொறுப்பை படைச்சிட்டோம். குர்ஆனை நீ ஓதி கொடுவோம். ஒரு காலம் இருந்துச்சு, மகரிபுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்லையும் உம்மா வாப்பா பிள்ளைகள் குர்ஆன் ஓத. அந்த பழக்கம் இல்லாம போச்சு. பரக்கத்துகளும் உயர்த்தப்படும். எங்களுக்கு இருந்த பரக்கத்துகளும் இப்ப இல்லாததுக்கு காரணம் குர்ஆனுடைய தொடர்பு இல்லை. முதலாவது ஸ்டெப் எங்களுக்கு ஓதணும். இரண்டாவது ஸ்டெப் அதை நான் படிச்சு கொடுக்கணும், ஓதி கொடுக்கணும். மூணாவது ததப்புர், குர்ஆனை பற்றி யோசிக்கணும். சூரத்துல் கஹ்ஃப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுறோம். ஆனால் எத்தனை பேர் சூரத்துல் கஹ்ஃப்ல என்ன சொல்லி பார்த்தீங்க? சூரத்துல் முல்க் ஒவ்வொரு தூங்குறதுக்கு முன்னுக்கும் ஒவ்வொரு நைட்டும் ஓதணும். நாங்க எத்தனை பேர் அதில் அர்த்தத்தை பார்த்தோம்? சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் சஜதா ஓதுறோம். எத்தனை தூரம் நாங்கள் அதை யோசிச்சிருக்கோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமபான்ல நான் ஒரு முடிவு எடுப்போம். இந்த ரமபான்ல நான் ஓதுற எல்லா சூறாக்களையும் அர்த்தத்தை விளங்குவேன், அதை பத்தி யோசிப்பேன், அதுக்கு ஒரு நேரத்தை கொடுப்பேன் என்று இன்ஷா அல்லாஹ் நான் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் உறுதியேற்போம். ஒவ்வொரு முறை ஓதுகிற சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் முல்க், சூரத்துல் மாஇதா, சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் யாசீன் ஓதுறோம். இந்த ஓதல்களுடைய அர்த்தத்தை நான் இந்த ரமதான்ல கற்றுக் கொள்வேன், இதுக்கு நேரத்தை கொடுப்பேன் என்று ஒரு முடிவை ஒரு முக்கிய இருக்கணும். இல்லாட்டி இந்த உள்ளத்தை பயன்படுத்தி இந்த உள்ளத்தை உலகையலாம். ஏற்போம் எப்படி நிலத்தோடு வருமோ அது மாதிரி இந்த உள்ளத்தை உலகையலாம். ஏன் உள்ளம் இருக்கு. நாங்க நேரம் கொடுத்தால்தான் உள்ளம் இலகுவாகும். நாலாவது ஸ்டெப், முதலாவது ஓதணும், இரண்டாவது அலீம் அதை படிச்சு கொடுக்கணும், தஅல்லும், மூணாவது ததப்புர் யோசிக்கணும், நாலாவது அதை அமல்ல எடுக்கணும், செயல் எடுக்கணும். நான் குர்ஆனை ஓதுகிறேன், குர்ஆனோட என்னை ஒப்பிட்டு பார்க்கணும். சூரத்துல் ஹுஜராத் ஓதுகிறேன், அடுத்தவங்களோட விஷயத்துல துருவி துருவி ஆராயாதீங்க என்று குர்ஆன் வசனம் வருது. அதை ஓதிக்கொண்டே போறேன். நான் அடுத்தவங்க விஷயத்துல நுழைச்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு அமல்ல வரவில்லை. சூரத்துல் மாஊன் ஓதுகிறேன், வைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான் என்று நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். தொழுது கொண்டே ஓதுகிறேன், தொழுகையாளிக்கு கேடு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாசமா போங்கோ என்று அல்லாஹ் தஆலா தொழுகையாளியை பார்த்து சொல்றான். எப்படிப்பட்ட தொழுகையாளி? அவன்கிட்ட 3 கொள்கைக்கும் அவன் காற்றெடுத்து தொழுவான். இரண்டாவது, அவன் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டான். மூணாவது, وَيْلٌ لِلْمُصَلِّينَ الَّذِينَ هُمْ عَنْ صَلَاتِهِمْ سَاهُونَ, அவங்களோட தொழுகையில பொழுதுபோக்காக இருப்பாங்க. இதை ஓதிக்கொண்டே நாங்கள் தொழுகிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தொழுகையையும் சபிக்கிறான்.
ஆனா எங்களுக்கு தெரியாம ஓடிக்கொண்டீங்க. ஒவ்வொரு சூறாக்களோட என்னையே நான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒவ்வொரு சூறாவோட ஏண்ட கொள்கையை நான் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த சூறா எனக்கான சூறா, எனக்கிட்ட இருக்கிற குறைய பத்தி சொல்லுது. நான் என்னைய மெஷர் பண்ண அமல்ல எடுக்கணும், வாழ்க்கையில எடுக்கணும், வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும். கடந்த காலத்தில் இருந்த மாதிரி நான் இந்த வருஷத்தை மீட்பேன் என்றா அல்லாஹ் தஆலா உலகத்தை இன்னும் அன்பான சகோதரர்களே, வரப்போற ரமதான் எனக்கு புதிய மாற்றத்தை தரணும். 5வது குர்ஆனுக்கு நான் செய்ய வேண்டிய வேலை, அந்த குர்ஆனை நாங்க எத்தி வைக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி வல் அஸ்ர், காலம் ஒரு பானம் போல, ஒரு பானம் ஒரு ஜூஸ் மாதிரி அசீர் பிழியப்பட்டு கொண்டே ஓடிக்கொண்டே, காலம் ஓடிக்கொண்டே. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனுஷன் நஷ்டத்தில் இருக்கிறான், மனுஷன் ஏமாற்றத்தில் இருக்கிறான், மனுஷன் இன்னும் ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு விளங்கு மாடா மாளிகை கட்டுறது தான் எனக்கு இந்த உலகத்துல மதிப்பெண் நினைச்சு கொண்டிருக்கிறான். படிச்சு பெரும் பட்டங்களை பெறுவது தான் என்னைய காப்பாற்றும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறான். லக்ஷரி கார், லக்ஷரி வாகனம் பார்க்கிறது தான் என்னைய காப்பாற்றும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறான். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், இது இல்ல. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நீங்க ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிறீங்க. ஸ்கேம்ல இருந்து தப்பி, இந்த ஏமாற்றத்துல இருந்து தப்பிங்க. உங்க உலகம் உங்களை ஏமாற்றும். ஆனா அவர்கிட்ட 4 கொள்கை. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனூ. நீங்க என்ன செய்யணும்? முதலாவது ஈமான். அல்லாஹ்வும் ரசூலும் தான் என்னை இந்த குழியிலிருந்து காப்பாற்றுறவர்கள். ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்தது தான் என்னை காப்பாற்றும் என்று ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிதான் என்னை நேரான வழிக்கு கொண்டு போகும் என்பதை நம்பணும். அடுத்த சித்தாந்தங்கள், அடுத்த தியரிகள், அடுத்த விஷயங்கள் என்னை காப்பாற்றாது. அல்லாஹ்வும் ரசூலும் தான் என்னை காப்பாற்றுவாங்க என்பதை விசுவாசம் கொள்ளணும். இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். இரண்டாவது, நீங்க ஈமான் கொண்ட மட்டுமே இல்ல, அத அமல்கள் செய்யணும், நல்ல விஷயங்கள் செய்யணும், ஊருக்கான வேலைகளை செய்யணும், தனக்கான வேலைகளை செய்யணும். தான் மட்டும் இருந்துட்டு போவோம் என்று நினைக்கப்படா. இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். மூணாவது அல்லாஹ் தஆலா சொல்ற, நீங்க எல்லாரும் நைட் டைம்ல தூங்கி கொண்டிருக்கிறீங்க. வெள்ளம் வருது, ஊர்ல வெள்ளம் வருவது, உங்க ஏரியாவிலையும் வெள்ளம் வந்திருக்கு. இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள கூடுது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கூடுற நேரம் இவரு தூக்கத்தை இருக்கிறார். திடீர்னு எழுப்புறார். திடீர்னு எழுப்பி பார்க்கிறார், தண்ணி கூடி கட்டில் கிட்ட வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல பார்க்கிற காலளவு இருந்தது இடுப்பளவு வந்துட்டு, இடுப்பளவு வருது, கழுத்தளவு வந்துட்டு. இப்ப இவர் தப்பிக்கிறதுக்கு தண்ணீர நீச்சல் அடிச்சு மேல போறார். ஆனா இவரது கால் ஒரு சங்கிலி மாட்டி, சரி நான் தப்பிக்கணும் இந்த தண்ணியில இருந்து, தண்ணிக்குள்ள திரும்ப போறார். சங்கிலி அவருக்கு, சங்கிலி யார்ட காலை கேட்டார்? அவருடைய வைஃப்ட காலை. நான் தப்பிக்கணுமா? என் வைஃபையும் சேர்ந்து காப்பாற்ற. வெள்ளத்திலிருந்து நான் உயிர் தப்பிக்கணுமா? என் வைஃபையும் நான் காப்பாற்றணும். அவளை காலில் தான் சங்கிலி கட்டி அவளை காப்பாற்றி கொண்டு இவர் நீச்சல் அடிக்கிறார். பார்த்தா அவளை காலில் இருக்கிற சங்கிலி
அவட பிள்ளைகள் பிள்ளைகளோட காலில் இருக்கிற சங்கிலி அவங்களோட அப்பா உம்மா வாப்பம்மாட காலில் எல்லாரும் மாட்டிக்கிறோம். நான் மூணாவது குழந்தைய சொல்றேன், நீங்க தப்பிக்கணுமா பரஸ்பரம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் உங்களோட குடும்பத்துல பக்கத்து வீட்டாக்களுக்கு உங்களோட ஊராக்களுக்கு இந்த ஹக்க, இந்த தீன, இந்த மார்க்கத்தை படிக்கிற நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். நீங்க தப்பணுமா முதலாவது ஈமான் ஈக்கணும், இரண்டாவது அமல் செய்யணும், மூணாவது இந்த ஹக்க கொண்டு ஒவ்வொருத்தரும் பரஸ்பரம் உபதேசிக்கணும். ஆனா இந்த பயணம் லேசிப்பட்ட பயணம் இல்லை. இந்த பயணம் லேசா போயிடும் என்று இல்லை, கஷ்டம், ஆக கஷ்டம். ரமதான்ல நோம்ப பிடிச்சு கொண்டு குர்ஆன் ஓதுறது கஷ்டம். ரமதான்ல நோம்ப பிடிச்சு கொண்டு பள்ளிக்கு வர்றது கஷ்டம். ரமதான்ல நோம்ப பிடிச்சு கொண்டு சஹர் செஞ்சிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றது கஷ்டம். ரமதான்ல நோம்ப பிடிச்சு கொண்டு அசர் வர்றது கஷ்டம். ரமதான்ல தராவிக்கு நின்று தொழுவது கஷ்டம். தராவி முன்பு கியாமுல் லைல் தொழுவது கஷ்டம். கஷ்டம். இந்த நேரம் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க தப்பிக்கணும் என்றா வதவாஸு பில் ஹக்கி வதவாஸு பிஸ் ஸப்ர். அடுத்தவருக்கு பொறுமையா இருக்க பாப்பா, எங்களுக்கு போகேலும் தட்டி கொடுக்கணும். நீங்களும் வாங்க, நல்ல விஷயம் நடக்குது வாங்க, எல்லாரும் தொழ போவோம், நன்மையான விஷயத்துக்கு கூப்பிடுவோம். வதவாஸு பில் ஹக்கி வதவாஸு பிஸ் ஸப்ர். சபர் இல்லையா இந்த பயணத்துல போக அல்லாஹ் தஆலா 4 கொள்கையை சொல்ற. நீங்க இந்த ஸ்கேண்டல் வந்து வெளியே போடுங்க. இதை நாங்க எங்க படிக்கிறோம்? குர்ஆனோட எனக்கு தொடர்பு இல்லை. நான் குர்ஆனை இன்னும் என்ற கட்டில வச்சிக்கிற ரமதானுக்கு பூசி படிச்சு எடுக்கணும் என்று இருந்தார். குர்ஆனோட தொடர்பு புதுப்பிக்கிற நேரம் அல்லாஹ்வோட தொடர்பு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமதான் மாசம் வந்தா கிட்டத்தட்ட 60 தடவை குர்ஆனை முழுமையா படிப்பாங்க. நாங்க முதல் 10 ரமதான் மட்டும் ஸ்பீடா இருக்கு, 2வது 10ல கொஞ்சம் இறங்குற, 3வது 10ல ஆக இறங்குற. ரமதானுக்கு குர்ஆனுடைய எந்த தொடர்புமே இல்லை. என்ன நிலை மாறி அல்லாஹ் என்னை உங்களையும் அந்த நிலையில இந்த குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். வரப்போற ஜும்ஆ ரமதானுடைய முதலாவது ஜும்ஆ, இந்த ஜும்ஆவை நான் அடைகிற நேரம் குர்ஆனுடைய தொடர்பை நான் புதுப்பிச்சிருப்பேன். குர்ஆனுடைய தொடர்பை நான் புதுப்பிப்பேன். குர்ஆனை ஓத தொடங்குவேன். எனக்கு ஓத தெரியாதா திக்கி திக்கியாவது ஓத தொடங்குவேன். எனக்கு ஓத தெரியாதா அடுத்தவர்கிட்ட கேட்டாவது ஓத தொடங்குவேன். இன்ஷா அல்லாஹ் என் உள்ளத்தை அல்லாஹ் பண்ணுவார். என் முடிவை நான் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறேன். ஆகவே சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரமதானை நாம் உயிர்ப்பிக்க வேண்டாம். குர்ஆனோட தொடர்பு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை எங்களுடைய உள்ளத்தில் ரபீஅல் கல்பா வசந்தமாக மாற்றுவானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களை விட்டு பிரிந்து போனவர்களை காவல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாசத்தை நான் நல்லா கழிக்கிறதுக்கு, உன்னுடைய அமல்களில் ஈடுபடுறதுக்கு எனக்கு
அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன்.